ஒப்பந்த இந்த நிகழ்ச்சி அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு தலைமை உரையாற்ற வந்திருக்கின்ற மாண்புமிகு மத்திய நிதி மற்றும் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அமைச்சர் மரியாதைக்குரிய அம்மா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி அனுப்பிரியா பட்டேல் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு சிறு குறு நடுத்தர தொழில் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு டி.எம். அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றியிருக்கின்ற திரு பாலாஜி அவர்களே, திரு சந்தோஷ்குமார் அவர்களே, கவுன்சில் ஜெனரல் ஆஸ்திரேலியா டாக்டர் சாரா கிர்வால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற தொழிலதிபர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு இப்படி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது மக்களுக்கு இந்த ஒப்பந்தங்களை தொழிலதிபர்களுக்கு விளக்கும் இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த இந்த துறை சார்ந்த இந்த துறையினருக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, அதாவது சென்னையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கின்ற நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த இந்தியா இன்றைக்கு நம்மளுடைய பாரத நாடு எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் துறையில் நாம் முன்னேறி இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு காலையிலிருந்து பேனல் டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் டெக்ஸ்டைல், லெதர், மெரைன் ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம மெரைன் பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் நம்ம இங்கேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் இந்த கண்ட்ரி அவங்க தான் ஆத்ம நிர்பர் பேக்கேஜில் அறிவித்தாங்க. 20,000 கோடி ரூபாய் ஃபஸ்ட் டைமில் இந்த ஃபீல்டில் ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி 20,000 கோடி ரூபாய் PMMSY பிரைம் மினிஸ்டர் மத்ஸ்ய சம்மதா யோஜனா கீழே அந்த 20,000 கோடி ரூபாய் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு தொகை இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், ஃபிஷரிஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்தது நம்மளுடைய ஃபைனான்ஸ் அம்மா அவர்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த எடுத்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் அம்மா அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க, ஃபிஷிங் ஹார்பர்ஸை மாடர்னைஸ்டு ஃபிஷிங் ஹார்பராக ஆக்கிறது. சென்னை, விசாகப்பட்டினம், கொச்சின், பராதீப், பெட்டுவாக்காடு இந்த 5 ஃபிஷிங் ஹார்பரையும் மாடர்னைஸ்டு ஃபிஷிங் ஹார்பர், ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு மாடர்னைஸாக ஃபிஷிங் ஹார்பர்ஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துலையே இப்போ ப்ராசஸிங் யூனிட், ஐஸ் கோல்டு ஸ்டோரேஜ், ஐஸ் ஃபெசிலிட்டி, மாடர்னைஸ்டு மார்க்கெட்டிங், இதுக்காக கிட்டத்தட்ட அந்த அந்த ஃபிஷிங் ஹார்பர்லேயே வரணுன்றதுக்காக நம்மளுடைய நிதி அமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தையும் அறிவித்திருந்தார்கள். அதனுடைய வேலைகள் கூட தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகிலேயே அதிகளவு நம்ம ஷ்ரிம்ப் என்று சொல்லக்கூடிய இறால் உற்பத்தி செய்வது நம்மளுடைய இந்தியா தான் முதல் மாநிலம், முதல் நாடாக இருக்கிறது. நாம் தான் முதல் அதிகமான எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். அதே போல் அக்வா ப்ராடக்ட்ஸையும் நாம் தான் உலகத்திலே 2வது இடத்துல அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுவதில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு கோஸ்டல் இருந்தாலும் கூட நாம் இன்லேண்ட் ஃபிஷரிங் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு ஏரிகளில், குளங்களில் அல்லது ஷ்ரிம்ப் பண்ணைகளில் அதிகமான பொருள்களை உற்பத்தி செய்து இன்றைக்கு ஏற்றுமதி செய்துகிறோம். அதற்காக ஆத்ம நிர்பர் பாரத் பேக்கேஜில் சுயசார்பு பாரதத்தின் கீழே
20,000 கோடி ரூபாயை ஒதுக்கிய நிதியமைச்சர் அவர்களுக்கும் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழக மக்கள் மூலம் இண்டஸ்ட்ரி மக்கள் மூலியமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த செக்டார் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொரோனா காலம் சில எக்ஸ்போர்ட் எல்லாமே கொஞ்சம் குறைந்தது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு. எல்லாமே அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக மெரைன் ப்ராடக்டில் 59,000 கோடி ரூபாய்க்கு நம்மளுடைய இலக்கை எட்டியிருக்கிறோம் இந்த 21-22. அதுக்கு முன்னாடி 46,000 இருந்தது, 46,000 கோடியாக இருந்தது. இப்போ வந்து 59,000 கோடியாக நம்மளுடைய இந்த எக்ஸ்போர்ட் மெரைன் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. நம்மளுடைய இலக்கு 24-25 1 லட்சம் கோடி. நிச்சயமாக உங்களுடைய நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரினுடைய சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ், நம்ம அனைவரும் இணைந்து நிச்சயமாக அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் என்ற அந்த டார்கெட்டை நிதியமைச்சர் அவர்களுடைய ஆதரவின் பேரில் நம்ம அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் டார்கெட்டை நாம் அச்சீவ் செய்வோம் என்பதையும் உங்களிடத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில் உங்களிடத்தில் என்னுடைய உரையாற்றியதற்கு நன்றி, வணக்கம், வாழ்த்து. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நன்றி ஐயா. தேங்க்யூ சார். இப்பொழுது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். I'd now like to request Srimati Anupriya Patel, Honorable Minister of State for Commerce and Industry, Government of India, to please deliver her address. Honorable Union Minister for Finance and Corporate Affairs, Srimati Nirmala Sitharaman ji, Honorable Union Minister of State for Dairy, Fisheries, Animal Husbandry, Information and Broadcasting, Dr. L. Murugan, Honorable Minister for MSME, Rural, Cottage and Small Scale Industry, Government of Tamil Nadu, Thiru T.M. Anbarasanji, our very special guest, Dr. Sarva, senior officers from the Government of India and State Government of Tamil Nadu, our esteemed guests from the exporter fraternity, from the industry, friends from the media, ladies and gentlemen, Vanakkam, good afternoon, and a very warm welcome to all of you. Thank you very much, everyone, for joining us today for this very important initiative of the Ministry of Commerce and Industry, the Stakeholders Outreach Program on the recently concluded India-UAE FTA, the Comprehensive Economic Partnership Agreement, and the India-Australia ECTA. Ladies and gentlemen, under the grand vision of the Honorable Prime Minister Shri Narendra Modi ji, with the support and blessings of our Honorable Finance Minister Srimati Nirmala Sitharaman ji, who is here as Chief Guest today to address us all and encourage our exporter community and our industry, and each one of us, and with the dedicated and passionate leadership of Honorable Commerce and Industry Minister of India Shri Piyush Goyal ji, we see the conclusion of these two very important FTAs, the India-UAE CEPA and the India-Australia ECTA. And we at the ministry are making all efforts to reach out to all our stakeholders across the country, because we want you to understand the nuts and bolts of this agreement, to understand the scope of this agreement, to be able to understand the opportunities that lie ahead for you and be able to benefit from it. I was very happy to hear Mr. Sarangi say that a great deal of optimism could be seen amongst you all during the course of the panel discussions.
So I would say well begun is half done. This is exactly why we are here today amongst you all. We want you to leverage this conducive platform which has been created with the conclusion of these two bilateral agreements and be able to make use of this opportunity in the best possible way. Ladies and gentlemen, you've all been the witness to India's trade and commerce journey. And today you would not disagree with me if I say that we are creating history in this journey. Every day there is a significant milestone that we are achieving. India's trade and commerce is passing through a watershed moment. Our exports are today at a record high. 675 billion is not a mean achievement at all. Merchandise exports target, which was set at $400 billion, has been surpassed, and we stand today at $419 billion. Similarly, the services export have been to the tune of $254.4 billion. Ladies and gentlemen, these achievements make us even more ambitious. And we want you to achieve more and more and contribute to India's economy. Exports are very vital for the growth of our economy, and you can see that the government led by Honorable Prime Minister Shri Narendra Modi ji places a strong emphasis on export promotion. And it is a proud moment for us that despite all COVID challenges and the horrible ways in which the global supply chains were disrupted, India was still able to fulfill all its export obligations, and which is why we as a nation have emerged as a very trusted partner, as a very trusted nation insofar as the global supply chains are concerned. And today, the effort of the Ministry of Commerce and Industry is to promote our exports, particularly after the conclusion of these two very important bilateral agreements, the CEPA and the ECTA, that we promote our exports, we increase the competitiveness of our industry, and we are able to achieve a more profound integration with the global supply chains. Ladies and gentlemen, you would all agree with me if we say that Government of India concluded one of the fastest agreements in the form of the India-UAE CEPA. This is the fastest ever agreement which has been concluded globally between any two countries, because we made it possible in just 88 days. It's a full and deep agreement. It's a very comprehensive agreement which covers all aspects of the bilateral trade. And India and UAE, you've seen the presentation also, so many of you have been exporting to the UAE. You know that we are the top trading partners. UAE is the third largest trading partner for India, and India is the second largest trading partner of the UAE. UAE is also the largest Arab investor, which is investing close to $18 billion in India. And recently, we've entered into an MOU wherein UAE has committed to invest close to $75 billion towards infrastructure development in India. There are several benefits which will flow out of this comprehensive economic partnership agreement which has been concluded between the two countries. We all understand that after the conclusion, and this CEPA has even come into effect, you know, the first shipment, the first consignment of jewelry products has already been flagged off to the UAE on 1st of May this year. So we've already operationalized this agreement. And this is not just opening market access for our exporter community to the UAE, but also to the Arab and the other African countries. So there is a huge scope, and there is so much of
there is so much of employment opportunity which will be generated. Close to 1 million new jobs are expected to be created after the conclusion of this CEPA. It is going to benefit the 35% of the UAE's population of Indians who reside there. So in a way, it will lead to a growth in the remittances back to India. And insofar as the size of our bilateral trade is concerned, which stands at $60 billion today, it is expected to grow to the tune of $100 billion for merchandise and $15 billion for services in the next 5 years, which will be almost double the pre-pandemic levels. And UAE's immediate zero-duty market access offer to India will cover most of our labor-intensive sectors, which is the good news. Gems and jewelry, textiles, leather, footwear, plastics, sports goods, furniture, agriculture, and many such labor-intensive sectors. Ladies and gentlemen, we believe there is an immense potential for further strengthening and diversifying the India-UAE bilateral trade relations. But you all have a lot to contribute towards this. Because our relationship with UAE is not just important from an economic perspective, but also from the strategic point of view. We also have concluded another very important economic cooperation and trade agreement with Australia, which is the first trade agreement after more than a decade that India has been able to conclude with a developed country. And this is a very important achievement because this is like a signal that we give to the rest of the developed countries, because with a lot of them, like EU, like UK, we are in the process of negotiation, and few of them may be concluded by the end of this year itself. So whether it is UK, it is Canada or EU, we have given them a big message and a big signal, and India is going forward with negotiating with the other developed countries as well. Australia also is our 7th largest trading partner, and India is the 9th largest trading partner. And with the signing of this agreement, the bilateral trade, which stands today as $27.5 billion, is expected to grow to about $45 to $50 billion in the next 5 years, which will be a huge jump. And the labor-intensive sectors are again going to benefit the engineering products, textiles and apparels, gems and jewelry, leather footwear, and even pharmaceuticals. So with the world adopting a source diversification strategy, we can also say that Australia will see India as a source alternative insofar as the scope of procuring the Indian products is concerned. And there will be an additional employment generation, close to 1 million. And also the 7 lakh Indian diaspora living in Australia will see an enhancement of employment opportunities, and this will also lead to a growth in the remittances back to India. So ladies and gentlemen, with these 2 back-to-back agreements, we have been able to set an example for the world. There is a great deal of effort which has gone from both sides of the negotiating teams, whether it was India, UAE or India, Australia, a lot of effort which was made in finalizing these 2 agreements. I would like to congratulate both the negotiating teams, and I would also like to extend my gratitude towards the leadership of our partner nations for extending their deep sense of commitment and cooperation to the negotiating teams, without which this would not have been possible. And we have fulfilled our promise of taking our bilateral relationships to the next level, but now there is a huge expectation from you. It is up to you to make use of this big opportunity. We can only encourage you and show you the way. There is a tremendous untapped potential which lies in the complementary business ecosystems of both our partner countries, whether it is India, UAE, or it is India, Australia. But it is still waiting to be tapped.
and it is for you to make use of the opportunity. We at our level at Ministry of Commerce and Industry, we have tried to provide you the best of environment insofar as the friendliness towards industry is concerned. So many of our reforms and initiatives have been in this direction, whether it is in terms of providing policy support to our industry, reducing the burden of compliances, the PLI scheme in 14 sectors, the Prime Minister Gati Shakti initiative to improve the logistic efficiency, or many such other initiatives which we have taken from time to make sure that India becomes the next generation ready, the new age economy. But now the onus lies on you. And we want you to come forward. I'm very glad that throughout the panel discussions, you have shown a lot of optimism, and you are well versed with the scope of the two agreements, the two FTAs that we have concluded. And I'm very hopeful also that you will be able to now make use of this opportunity. You will be able to interact with your counterparts in the two countries, and you will contribute towards the big vision of creating an Atmanirbhar Bharat. Today, we are in a state that contributes a lot to India's exports. We are in Tamil Nadu, which is the biggest contributor to country's exports of apparel and clothing. In the year 2019-20, Tamil Nadu's contribution to apparel and clothing exports has been close to 58%. Similarly, in the footwear sector, the state has made a huge contribution of 44% to India's total exports. I would also like to congratulate the government of Tamil Nadu for specially crafting out their export promotion strategy 2021, and also identifying textiles and leather as the champion sector. The government has also undertaken various measures to improve the ease of logistics insofar as exports are concerned. Export hubs have also been created, and the development of economic employment enclaves is also being executed by the state government of Tamil Nadu. All these initiatives which the state government has taken are praiseworthy. We at Government of India believe in a collaborative effort. Our Honorable Prime Minister Shri Narendra Modi ji often speaks of whole of government approach. We have to work together, all the stakeholders, whether it is Government of India or it is Government of the state of Tamil Nadu, our stakeholders, our exporter communities, our industry representatives, EPCs, all of us have to make a collective effort so that our share in the global exports, which currently is only 2%, we are able to increase it. And this can only happen when we walk hand in hand. So I appreciate the efforts that the state government is making, and I would urge and appeal to all of you to ensure that we work together and we are able to fulfill this big vision of Atmanirbhar Bharat, which cannot be realized unless we all decide to work in harmony with each other. Ladies and gentlemen, the central government has also formulated very important schemes like the integrated textiles part technology, upgradation and integrated development of the leather sector. All this is to further the objective of making India as an export hub for textiles. My ministry and officials are always ready to assist you and handhold you through the processes and procedures and explain you the nuts and bolts and scope of the agreement and also help you showcase your products in the international markets. I'm happy to inform you that we are also supporting the Federation of the Tamil Nadu Chambers of Commerce and Industry in organizing training programs on the export and import management in 3 cities of the state. So lastly, to conclude, I would once again urge all of you to leverage this conducive platform which has been created with these path-breaking agreements and step up, get into action, and help us build a new India. Thank you very much, all of you. Thank you, Madam, for your impassioned speech.
May I now request our esteemed chief guest, Srimati Nirmala Sitharaman, Honorable Minister for Finance and Corporate Affairs, Government of India, to please deliver the chief guest's address. இப்பொழுது மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் அவர்களை சிறப்பு உரை ஆற்றுமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். Vanakkam, good afternoon. My colleagues in the Council of Ministers, Sri Anupriya Patel, and also Dr. Murugan, Minister of Small and Medium Industries of Tamil Nadu, Sri Anbarasanji, and also the officials, both of the center and the state government. We warmly welcome the business and trade industry leadership and also the representatives of various associations who have come here today. Let me have a word of praise for the Commerce Ministry, Union Government, for taking this initiative to build awareness on the two important trade agreements which have been signed in the recent past. One, of course, was, as Minister Patel mentioned, was one of those speedily executed, after good negotiation, speedily executed agreement with the UAE, and the other with Australia. And I'm also recognizing the fact and appreciate the fact that there is a representative from Australia here today to participate in this program. This is happening all around the country. The Commerce Ministry, together with one of the ministers from the center, have been taking the content of the two agreements to all over the country just so that there's more exchange of ideas, getting into the details of what is actually in these agreements, so that businesses, industry, and trade can immediately derive benefit out of it. இன்று தமிழ்நாட்டில் இதே ப்ரோக்ராம் அழகாக வழக்கி சொன்னாங்க, ஆங்கிலத்தில் சொன்னாங்க, தமிழ்லையும் காலையிலேருந்து கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருப்பீங்க. நான் டிஜிஎஃப்டி சந்தோஷ் சாரங்கி கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், அதை முதல்ல உங்கள் முன்னில் வைக்க விரும்புகிறேன். அவர் கொடுத்த ப்ரெசன்டேஷனும் சரி, அதற்கு பின்ன கூட கேள்வி பதில் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் பரிமாறி இருக்கலாம். அதையும் கூட மூன்றாவதாக ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரி, அவங்க கவர்மெண்ட் ஒரு சின்ன டாக்குமெண்ட் தயார் பண்ணியிருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் இந்த அக்ரிமெண்ட் மூலமாக பாரத தேசத்தோட என்னெல்லாம் பண்ணலாம், என்ன வியாபாரம் பண்ணினா நல்லா இருக்குன்றதை எடுத்து காட்டுற அளவுக்கு ஒரு புஸ்தகம் தயார் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு இதனால் என்ன உபயோகன்றதை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதையும் கூட நான் சந்தோஷ் சாரங்கி டிஜிஎஃப்டி கிட்ட சொன்னது என்னென்னா, தயவு பண்ணி இதை எல்லாத்தையும் தமிழாக்கம் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கிட்டையும் கொடுங்க, தொழில் அசோசியேஷன்ஸ்க்கும் கொடுங்க, இண்டஸ்ட்ரி லீடர்ஸ்கிட்டையும் அதை கொடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் பரிபூர்ணமாக விளக்கமாக இன்ஃபர்மேஷன் அவங்க கைக்கு போய் சேரும். அதை உடனடியாக செய்கிறதா வாக்குறுதி கொடுத்துருக்காரு டிஜிஎஃப்டி. நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதோடு இல்லாமல் இன்றைக்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் கேட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனோடு கேட்டேன். அவரோட ஸ்பீச்சில் அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி முதலமைச்சர் இன்னைக்கு சிறு குறு தொழிலை பற்றி ஒரு பாலிசி பேப்பரோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அதோட காப்பி எனக்கு தயவு செய்து தருமாறு கேட்டேன். அவரும் உடனடியாக அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் கூட இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக, டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் மூலமாக அதை ஒரு தரம் பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய ஓவர்லாப்ஸ் என்ன, அதை இம்மீடியட்டாக நம்ம ஆக்ஷனபிள் பாயிண்ட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்றது, so that there is a synergy between the state and the center, and the steps taken by the states are also adequately leveraged through the central government's policy. ஸோ இதில் உடனடியாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் எடுப்போம்.
அதோடு இல்லாமல் அடிக்கடி இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, கிரவுண்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அனுபவங்கள்னால வரக்கூடிய கஷ்டங்களோ இல்லை சில சேலஞ்சஸையும் நீங்கள் எடுத்து சொல்லும்போது அதை உடனடியாக அந்த சேலஞ்சஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலான்றத கலந்து ஆலோசித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஆக்ஷன் எடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நேற்றுக்கு நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது டெக்ஸ்டைல் மில்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே FAO சீஃப் இருக்கார், அவரும் இப்போ பேசினாங்க. அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி பருத்திக்கும் யானுக்கும் இன்றைக்கி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்கிட்ட விவரமாக பேசிட்ட பிறகு நான் கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாரோடையும் பேசி அந்த டியூட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்தேன். அதுக்கும் டெஃபினட்டாக நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் இப்போ சடனாக காட்டன் யானுக்கும் ஷார்ட்டேஜும் இருக்குது, விலையும் அதிகமாகிட்டுருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? இன்றைக்கி காலையில் நீங்கள் எல்லோரும் கூட பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பரில், காமர்ஸ் மினிஸ்டர் ஆல்ரெடி அதுக்கு ஒரு மீட்டிங் கூப்பிட்ருக்காரு. 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ நாங்கள் எல்லாரையும் சந்தித்து பேசி இந்த ஷார்ட்டேஜை டீல் பண்ணுறதுக்கு என்ன வழிவகுக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண. எதுக்கு இந்த உதாரணத்தை உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன்னா, இங்கே எந்த விதமான விஷயங்கள் கிரவுண்டில் நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு உடனடியாக மத்திய அரசு இதன் மேலே செயல்பட தயாராக இருக்கிறது. பிரதமர் எப்பொழுதும் எங்களுக்கு சொல்கிறது, நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன், அதை சொல்ல விரும்புகிறேன் திரும்பி. நேற்று கோயம்புத்தூர்லேயும் சொன்னேன், தொழில் பண்ணுறவங்களையும் வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்களையும் நம்ம அவங்களுடைய நம்பிக்கைக்கும் அவங்களுடைய செயல்பாட்டிலும் நம்மளுடைய பங்கேற்புக்கும் நம்ம தயாராக இருக்கோன்றதை அடிக்கடி அவங்களோட பகிர்ந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு அவர் எப்போதும் சொல்வார். நம்பிக்கை தொழில் மேலே இருக்கணும். அதாவது அரசாங்கத்துக்கு தொழில் மேலே, அவங்க செய்யக்கூடிய தொழில் மேலே அரசாங்கத்துக்கும் நம்பிக்கை இருக்கணும். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ட்ரஸ்ட், மியூச்சுவல் ட்ரஸ்ட். தொழிலும் இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குன்ற நம்பிக்கை அவங்க மனசில் இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட்ஸ்க்கும், அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும், தொழில் செய்கிறவங்களுடைய விருப்பங்கள் கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொள்கைகளை தயார் பண்ணி கொடுக்கணுன்றது ஒரு திடமான நம்பிக்கை பிரதமருக்கு. அதனால் அவங்க எப்போ சொன்னாலும் நாங்கள் இண்டஸ்ட்ரியோட ரியாக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம், இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா கேட்பார் என்ன ஆச்சு, அந்த இன்ட்ராக்ஷனில் என்ன வந்துச்சு. அவரே உங்களுக்கு தெரியும், அடிக்கடி ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தரமாவது கலந்து ஆலோசித்து அவங்களோட பேசிட்டு தான் அவருமே ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எங்களோட உட்காந்து பேசுவார். அதனால் இந்த இன்ட்ராக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கவர்மெண்ட் தரப்புலேருந்து இன்றைக்கி வந்திருக்கோம், இதை எடுத்துகிட்டு வந்து இந்த 2 அக்ரிமெண்ட்டை உங்கள் முன்னிலையில் வச்சு அதை பற்றி பேசுகிறோம். அதுலேருந்து உங்களோட ஒப்பீனியனையும் கேட்டுக்கிட்டு இதில் இன்னும் எப்படி செயல்படுத்தலாங்கிற அந்த இன்ட்ரெஸ்டோடு தான் இன்றைக்கி இந்த மீட்டிங் நடக்குது. நான் அதிகமாக இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி பேச விரும்பலை, ஏன்னா அதை பற்றி DGFT எடுத்து சொல்லியிருக்காரு, மந்திரிகளும் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இதுக்கப்புறம் என்னன்ற ஒரு கேள்விக்கு நான் 4 விஷயங்களை உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அக்ரிமெண்ட் பண்ணிட்டோம், இன்னும் நிறைய அக்ரிமெண்ட் பண்ண போகிறோன்னு கூட உங்களுக்கு அனுப்பிரியாஜி சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய அக்ரிமெண்ட் பண்ண நம்மளுக்கு வியாபாரத்துக்கு வழிவகுக்கிறோங்கிறது நல்லா எல்லாருக்கும் புரியுது. ஆனால் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்ம கவனிச்சிருக்கோம். மத்திய அமைச்சர் காமர்ஸ் மினிஸ்டர் உடனே 2 தேசத்துக்கும் ஒரு பெரிய டீம் எடுத்துகிட்டு போய் UAEக்கும் போனாங்க, ஆஸ்திரேலியாவுக்கும் போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் பாலிசி மேக்கிங் அதிகாரிகளோட அவங்களோட பிஸ்னஸோட கூட இன்ட்ராக்ஷன் பண்ண வச்சாங்க. ஆனால் இப்போ அதுக்கும் மேலே நம்ம இன்னும் என்ன பண்ணணுன்ற விஷயத்தில் நான் ஒரு 4 விஷயங்களை உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். இண்டஸ்ட்ரி உடனடியாக மார்க்கெட் ஆக்சஸ்க்கு தேவையான உங்கள் தரப்புலேருந்து செய்ய வேண்டிய செயல்களை செயல்படுத்த வேண்டும். இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் இருக்குது இங்கே. நீங்கள் லெதர் இண்டஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் நீங்கள் அழகாக வந்து யூ கேம் ஃபார்வர்ட் டு டாக் அபவுட் த லெதர் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாடுக்கு லெதர் இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப பழங்கால சம்பந்தம். ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி லெதர் இண்டஸ்ட்ரி எவ்வளவு அழகாக பரவி இருக்குது, அதுவும் மாடர்னைஸ் ஆகிருக்காங்க. அதனால் உடனடியாக இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அந்தந்த செக்டரில் இருக்கக்கூடிய அசோசியேஷன் ஆஸ்திரேலியாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸோடையும் உடனடியாக தொடர்பு கொள்ளணும். அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸோட உங்களுக்கு பல நாட்களாக பல வருடங்களாக தொடர்பு இருக்குது. உடனடியாக இந்த அக்ரிமெண்ட் மூலமாக நம்மளுக்கு நீங்களும் என்ன ஆதாயம் அடையலாம், எங்களுக்கும் என்ன நீங்கள் கொடுக்கலான்றதை பற்றி உடனடியாக
அங்கே போக தேவையில்லை. அட்லீஸ்ட் வயா வீடியோ கான்ஃபரன்சஸ், வயா இமெயில்ஸ் பேசிக்கிட்டு அதில் செயல்படுத்துகிற அந்த நிலைக்கு வரும்போது உங்களுக்கு ஏதாவது பேங்க்ஸோட தேவைப்படுதா, இங்கே பேங்க் எங்களுக்கு உதவி பண்ணால் நல்லா இருக்குங்கிறீங்களா, இல்லை இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக நாங்கள் இதை செய்ய பார்க்குறோம், பட் இதில் இன்னும் கொஞ்சம் தடங்கள் இந்த விஷயத்தில் இருக்குங்கன்னு சொன்னால், அது மாநில அரசுலேயும் சரி மத்திய அரசுலேயும் சரி அதை ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நான் அது ஒரு 4th பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு அதனால் ஏதாவது தடங்கள் வருதா, ஒரு ரெகுலேட்டர் எங்கேயோ உங்களுக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்குதா, அது நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிடுச்சு, அதோட ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு உங்கள் முன்னாடி இருக்குது, அது புரியுது. ஆனால் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நடத்த முயற்சிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா அதை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு சீக்கிரத்தில் நம்மளுக்கு புரிய வைக்கணும்னா நீங்கள் இப்போலேருந்தே செயல்படணும். அது முதல் கோரிக்கையாக சொல்கிறேன். இது மார்க்கெட் ஆக்சஸ்க்கு மாத்திரம் இல்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய டெவலப்பிங் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் இண்டஸ்ட்ரி மூலமாக நீங்கள் சின்ன சின்ன ஸ்டடீஸ் பண்ணிக்காங்க, உங்களுக்கே புரியும் அங்கே டேஸ்ட் எப்படி மாறுது. நீங்கள் நார்மலாக பண்ணுறது தான், நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கரோனாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டமில் எல்லா இடத்துலையும் தி டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் ஆர் ஆல்சோ டேக்கிங் அ சேஞ்ச். லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்ட பிறகு அவங்க ட்ரெஸ் காம்பினேஷன்ஸுக்கு கூட மாறுதல் வருதுன்றது டெக்ஸ்டைல் செக்டரில் புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அதை பற்றி உணர்ந்திருப்பீங்க. The preferences for formal wear has come down and it's more on casual wearங்கிறாங்க. அது எத்தனை நாளைக்கு இருக்குமோ நம்மளுக்கு தெரியாது. பட் சொல்கிறேன், மாறுதல் கரோனானால் வரக்கூடிய மாறுதல் எவ்வளோ இருக்குன்றதை பற்றி ஆல்ரெடி உங்கள் மார்க்கெட் ரிசர்ச்சில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு யூ ஷுட் திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் accessing the available markets which are part of this agreement. Second, UAE 75 billion பற்றி DGFT சொன்னார். அது இந்த அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி இல்லை, இந்த அக்ரிமெண்ட்டோடைய சந்தர்ப்பத்தில் வந்தது இல்லைங்க. பிரதமர் ஐயா ஒரு தரம் யூஏஇக்கு போன போது கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போவே அங்கே இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலியில் அவங்க 3-4 பிரதர்ஸ், தே ஆர் தி எமிர்ஸ், தே ஆர் தி ஹெட்ஸ். அந்த ராயல்ட்டி எல்லாரும் சேர்ந்து பிரதமரை வந்து இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு போய் பேசின போது அப்போவே அவங்க சொன்னாங்க, நாங்கள் 75 பில்லியன் வரைக்கும் நான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், நீங்கள் என்ன சொல்லுங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ அக்ரிமெண்ட்டும் வந்துருச்சு. நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் அந்த 75 பில்லியனை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன்னு சொன்னப்போ, இப்போ இந்த அக்ரிமெண்ட்டும் வந்த இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஸை பார்த்துக்கிட்டு தொழிலை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் அந்த 75 பில்லியனும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த 75 பில்லியனு யாருக்கோ இருக்குப்பா நம்மளுக்கு இல்லைன்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் இருக்காதீங்க. உங்கள் பிஸ்னஸை அந்த லெவலுக்கு நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணிங்கன்னா அந்த 75 பில்லியனில் உங்களுக்கு 1 பில்லியனோ 2 பில்லியனோ 10 பில்லியனோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வரும். ஆனால் நீங்கள் ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னரை தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு அனுகூலமாக நீங்களும் அவங்களும் சேர்ந்து பண்ண முடியும். அதை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இருக்குது. அந்த பிஸ்னஸ் ப்ராப்போசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் கேபிட்டல் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு பி யூட்டிலைஸ்ட். ஸோ அது 2வது கோரிக்கையாக அவங்க முன்னாடி வைக்கிறேன். அந்த 75 பில்லியனுக்கு மாத்திரம் இல்லைங்க, இதை தவிர நம்ம நாட்டில் நிறைய இன்வெஸ்டபிள் கேபிட்டல் வந்துட்டு தான் இருக்குது. எங்களை கேட்கவே சொல்கிறாங்க, நாங்கள் எங்கெங்கே தேடிக்கிட்டு போவோம், நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு இந்தியாவில் பிஸ்னஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள காட்டி கொடுங்க. அதனால தான் இன்வெஸ்ட் இந்தியான்ற ஒரு பாடி இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில். மத்திய அரசில் இன்வெஸ்ட் இந்தியான்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ட்ரேட் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க மூலமாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பார்ட்னர்ஸை தேடிக்கிட்டிங்கன்னா தட் கேபிட்டல் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு கம். அது ஆல் ஓவர் த வேர்ல்டு FDIs ஆர் வில்லிங் டு கம் அண்ட் பென்ஷன் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லேயும் FDI பாலிசியை நம்ம ஓப்பன் அப் பண்ணியிருக்கிறோம். நிறைய இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக அதை மாற்றிருக்கிறோம். அதனால் நீங்கள் 2வதாக நான் சொல்லுவேன், மார்க்கெட் ஆக்சஸ் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ கேபிட்டலுக்கு ஸ்கோப்பும் இருக்குது. 3வது, இது மத்திய அரசும் எல்லா ஸ்டேட்லையும் சொல்கிற பேச்சு தான், மத்திய அரசும் தானும் பண்ண வேண்டிய வேலையை தான். தமிழ்நாட்டில் மாத்திரம் நின்றுட்டு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம்.
ஆனால் பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் நம்மளுக்கு ரொம்ப தேவை. இப்போ லெதர் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ரொம்பவே இந்த நாட்டில் கீன்னஸோட ஆர்வத்தோடு நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபேப் ப்ரொடக்ஷன், சிப் ப்ரொடக்ஷன். இதுக்கு நிறைய புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. ஆனால் இந்த ஒவ்வொரு தொழிலுக்கும் அதுக்கு பின்னையும் முன்னையும் வேணுங்கப்பட்ட பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணுறோமா? இப்போ ஃபேப் மேனுஃபேக்சரர்ஸ் வராங்க, அதுக்கு வேணுங்கிற ரா மெட்டீரியல்ஸ் இருக்கா? அதுக்கு வேணுங்கிற ரா மெட்டீரியல்ஸை நம்ம எங்கேருந்தோ இறக்குமதி பண்ணிக்கிட்டு தயார் பண்ணுறோமா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் என்ன மருந்து தயாரிக்கணும்னாலும் ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் APIன்னுவாங்க. அது இல்லைன்னா எந்த மருந்தும் தயாரிக்கிறதுக்கு கஷ்டமாகும். நம்ம நாட்டில் API மேக்சிமம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிராஜுவலி அதே APIயை இன்னும் சீப்பாக வேற எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணுறான்னுட்டு அவங்க இங்கே மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கவே நம்மளால் அதை தாங்கிக்க முடியல. அந்த காம்படிஷன், அவங்க அடிமாட்டு விலைக்கு விற்கிறாங்க, நம்ம எங்கே அந்த விலைக்கு விற்க முடியுங்க அப்படின்ட்டு இந்த API ஒன்று மெதுவாக மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம மொத்தம் டிபெண்ட் பண்ணுறோம் API ஃப்ரம் சே ஒன் கண்ட்ரி. இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் போயிட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு அந்த ஆதாயம் போயிடுச்சுன்னா, நீங்கள் அடிமாட்டு விலையில் வாங்கின அந்த API இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம அவங்கள நம்பி தான் இருக்கோம்னுட்டு அவங்க விலையை உயர்த்துக்கிட்டே போகிறாங்க. ஸோ நீங்கள் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ்னு இருந்த நிலைமையில் இன்னைக்கு உங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வெளிநாட்டிலேருந்து அந்த வசந்த விலைக்கு அதை வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் நம்மளுக்கே வரக்கூடிய கஷ்டமாயிடுச்சு. அதனால் ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதை வச்சுட்டு நம்ம இந்த அக்ரிமெண்ட்டில் பெனிஃபிட் பண்ணலாம்னு யோசிக்கும்போது இதுக்கு தேவையான முன்ன வேணுங்கிறது பின்ன வேணுங்கிறது எல்லாத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே நடந்துட்டுருக்கா, அதை கூட நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருப்போமான்ற அந்த யோஜனையோட பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் பாலிசிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட நம்ம யோசிக்கணுமா இருக்குது. மத்திய அரசு அதில் தீவிரமாக பிளான் பண்ணிவிட்டு யோசிச்சுட்ருக்கோம். நான் மாநில அரசையும் கோரிக்கையாக முன்ன வைக்கிறேன். இங்கே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ரா மெட்டீரியலையும் தயார் பண்ணுறவங்களையும் நம்ம அழைச்சி இங்கே இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இல்லைன்னா சடனாக அந்த வேல்யூ செயினில் ஏதோ ஒரு பொருள் எங்கேருந்தோ வரணுன்ற அந்த நிர்பந்தம் வந்துருச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரியே மொத்தம் அஃபெக்ட் ஆகிடுது. நீங்கள் பார்த்தீங்க ஆட்டோமொபைல் செக்டரில் சிப்ஸ் எங்கேருந்தோ வரணும், வரமாட்டேங்குது. அது அந்த ஊரில் லாக்டவுன் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. சிப்பு வரலன்னு ஒன்று ஆட்டோமொபைல் செக்டரில் டிமாண்ட் வளர்ந்தால் கூட அவங்ககிட்ட இன்வென்ட்ரி இருந்தால் கூட விற்க முடியாத கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒரேடியாக ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை மாத்திரம் முன்னேற்றத்துக்கு எல்லா விதமான உதவியும் பண்ணாமல் அது சார்ந்து இருக்கக்கூடிய, அது முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய பேக்வேர்ட் ஃபார்வர்ட் இண்டஸ்ட்ரிக்கு கூட சப்போர்ட்டும் அதுக்கு வேணுங்கிற எனேபிளிங் என்வாயர்மெண்ட்டும் தயார் பண்ணணும். மத்திய அரசும் செய்யும், நான் மாநில அரசும் அந்த முயற்சியை எடுக்குன்ற நம்பிக்கையை முன்வைக்கிறேன். And the last point is ease of doing business and also making sure இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எனர்ஜி சப்ளைக்கும் கேரண்டியாக நல்ல விதமாக அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். இது மத்திய அரசுக்கு தரப்பில் நான் டெஃபினட்டாக வாக்குறுதி கொடுக்குறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் பட்ஜெட்டில் இந்த வருஷம் 7.5 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இயர் இருந்த 5.5 லட்சம் கோடியை விட இந்த வருஷம் 7.5 லட்சம் வரைக்கும் போயிருக்கோம் அப்ராக்சிமேட்லி. அதில் பாகமாக 1 லட்சம் கோடி நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வட்டி இல்லாத கடனை 50 வருஷத்துக்கு கொடுக்குறோம். அதை வச்சுட்டு தொழிலுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடனடியாக நல்ல ஸ்பீடில் நம்ம நிறைவேற்றி காமிச்சிட்டோன்னா இன்னும் தேவைப்பட்ட பணம் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு ரெடியாக இருக்குது. தொழிலுக்கு நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நல்லா அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, ஏற்றுமதிக்காகவும் எக்ஸ்போர்ட் ஹப்ஸ் 6 இடத்துல வைக்கிறோம். அந்த 6 இடத்துலையும் கூட நீங்கள் காமன் ஃபெசிலிட்டியும் கிரியேட் பண்ணுறோன்னு கூட இப்போ நீங்கள் பேச்சில் உங்களோட ஸ்பீச்சில் சொன்னீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தேவைப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட பில்ட் பண்ணுறதுக்கு இந்த பணத்தை தயவு பண்ணி உபயோகிச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொடுக்குறோம். ஆனால் தொழில் வளர்கிறதுக்கு
எங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ அதற்கு முதல் உரிமை கொடுத்து சீக்கிரத்தில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டினா நம்மளுடைய ஏற்றுமதி நல்லா வளரும். அது மத்திய அரசு தீவிரமாக இருக்குது, மாநில அரசுக்கும் அந்த கோரிக்கையை வைக்கிறேன். எல்லா ஸ்டேட்லையும் வைப்பேன். தமிழ்நாட்டில் ஒன்றுத்தில் தான் வந்து இந்த அம்மா இப்படி பேசிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். எல்லா ஸ்டேட்லையும் இந்த பேச்சை நான் சொல்லுவேன். தயவு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டப் பண்ணுங்கள். அதே மாதிரி எனர்ஜி, தமிழ்நாட்டில் சோலார் ப்ராஜெக்ட்ஸ், எம்என்ஆர்இ ரினியூவபிள் எனர்ஜியில் நிறைய பிளான்ஸ் வந்திருக்கு, நிறைய எக்ஸிக்யூட்டும் பண்ணுறீங்க. தயவு பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் எங்கேருந்தும் யாருக்கும் வராமல், எந்த ஸ்டேட்லேயும் வராமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும். இல்லைன்னா தொழில் வளர்கிறதுக்கு அதுதான் ஒரு பெரிய தடையாக இருக்குது. எலக்ட்ரிசிட்டியும் இருக்கணும், அது கொஞ்சம் ரீசனபிள் ரேட்லேயும் கிடைக்கணும். 24 மணி நேரமும் கிடைக்கணும், வருடம் முழுவதும் கிடைக்கணும், குவாலிட்டி பவர் கிடைக்கணும். கொஞ்சம் ட்ராப் ஆகிறது, வோல்டேஜ் ஷார்ட்டேஜ் வருது, அப் அண்ட் டவுன் ஆகுது இல்லாமல் ஃபுல் சப்ளை கிடைக்கணும். இது எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன், எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தயவு பண்ணி எனர்ஜி பிளானிங் மாத்திரம் from all sources, because one of the speakers said sustainable is now becoming, environment and sustainable governance is now becoming a major, was it Mr. Unikrishnan from St. Gobain? You said it. ESG is going to be one of the very strong things. அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போதே என்வாயர்மெண்ட் கான்ஷியஸ்னஸோடு பண்ணுறோமா, க்ரீன் சிஸ்டம்ஸ் எடுத்துகிட்டு வரோமா, நம்ம கவர்னன்ஸ் டிரான்ஸ்பரன்சியோடு இருக்குதா, உங்கள் கம்பெனியை பற்றி இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பரண்ட்டாக பப்ளிக் டொமைனில் போடுறீங்களா, எல்லாருக்கும் தெரியுதா, உங்களோட இன்வெஸ்டர்ஸ் யார், இதெல்லாம் கூட எடுத்து பப்ளிக்கில் சொல்ல வேண்டிய, இன்னைக்கு நல்லது தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நல்ல டிரான்ஸ்பரண்ட் முறையில் பண்ணணும். அதுக்கு மத்திய அரசு உங்களுடைய டெஃபினட்டாக என்னெல்லாம் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். இதெல்லாம் நம்ம சேர்ந்து பண்ணினோம்னா, டார்கெட்டே வேணாங்க, மத்திய அரசு டார்கெட் கொடுத்துருக்குது, மாநில அரசு இவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு டார்கெட், அவங்க பிஸ்னஸ் இன்னும் நல்லா ஸ்பீடாக வளரணும்னு அவங்களுக்கு டார்கெட் இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் தொழில் எப்பொழுதுமே நல்லா, வாணிபம் எப்பொழுதுமே நல்லா பண்ணிட்டு இருந்தவங்க. அதனால் நான் இந்த 2 அக்ரிமெண்ட் இன்றைக்கி வந்திருக்கு, இன்னும் நிறைய அக்ரிமெண்ட் வரும். நான் லாஸ்ட் ஒரு 6-7 வருஷமாக தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாலும் சொல்லுவாங்க, எங்கள் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை பண்ண மாட்டேங்கிறீங்களா, அங்கே நம்மளுக்கு ஜிபிஎஸ் எல்லாம் போயிடுது, ஜென்ரல் ப்ரிஃபரன்ஸை எடுத்துட்டாங்க, எப்படின்னு கேட்டுட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி 2 ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம், உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம். அந்த அக்ரிமெண்ட்டை முழுமையாக நல்லா உபயோகிச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு பிஸ்னஸும் முன்னுக்கு வரணும். நம்மளுக்கு முன்னாடி இருந்த அந்த தயக்கங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் ரிஸ்க் டேக்கிங் இருக்கணும் அங்கே பிஸ்னஸ்ஸு. கவர்மெண்ட் உங்களுக்கு பக்கத்தில் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் வேலை பார்க்குறதுக்கு விரும்புது. நான் திருப்பி அதே லைனை சொல்கிறேன், பிரைம் மினிஸ்டர்ஸ் ஒன் லைன் இஸ் ட்ரஸ்ட் பிஸ்னஸ், டாக் வித் தெம், மேக் ப்ராசஸஸ் டிரான்ஸ்பரண்ட், அண்ட் மெனி ஆஃப் த திங்ஸ் உங்களுக்கு தெரியும் செல்ஃப் டெக்ளரேஷனில் ஓடிட்டுருக்கு. இப்போது நாங்கள் யாரும் உங்களை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் கொடுக்குற டெக்ளரேஷன் வச்சு தான் நடத்துகிறோம். இன்கம் டேக்ஸ்லேயே உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் ப்ரீஃபில்டாக அனுப்புகிறோம். இதை பாருங்கள், உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இதில் உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு, இது ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்த டேக்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் அதை தவிர ஒரு பர்சனல் விசிட்டில் வந்து ஏன் உங்கள் பேப்பரை காட்டுங்கன்னு கேட்குறதில்ல. எல்லாத்துலேயும் டிரான்ஸ்பரண்ட் முறையை எடுத்துகிட்டு வரதுனால நம்ம சீக்கிரத்தில் முன்னேறதுக்கு நல்ல வழி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இதை விட உங்கள் சமயத்தை எடுத்துக்க விரும்பலை, ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு நன்றி தெரிவித்துக்கிற கொள்கிறேன். அதோடு இல்லாமல் இன்றைக்கி பிஸ்னஸ் லீடர்ஸ் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க. யூ ஹவ் கிவன் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் ஷோன் இன்ட்ரெஸ்ட் இன் வாட் இஸ் ஹேப்பனிங். இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் நவ் when the global situation is developing in this way, where India has an opportunity before us. அது China +1 நம்ம எவ்வளோ வேணால் சொன்னாலும் that is also the reason. But more than that, Indo-Pacific strategic frameworkல பார்த்தீங்கன்னா this agreement with Australia plays a very important role. Indo-Pacific economic well-being நம்மளுக்கு இந்த அக்ரிமெண்ட்டை முழுமையாக யூஸ் பண்ணிக்கணும். அதில் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் இருக்குது.
ஆல் தீஸ் இயர்ஸ் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் ஆசியான் அக்ரிமெண்ட் நம்மளுக்கு ஃபேவரபிள்னு. இப்போவும் சொன்னாங்க ஆசியான் அக்ரிமெண்ட் ஃபேவரபிள் இல்லை, காலம் போயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கு இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் நம்ம ஸ்ட்ராங்காக டெவலப் ஆனால் இந்தியன் எக்கானமி வில் பி ஒன் ஆஃப் தோஸ் பிக்கெஸ்ட் எக்கானமிஸ் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கானமிஸ். அதில் நீங்கள் எல்லாரும் கூட நல்லா வாழ்ந்து வளமுடன் நல்லா முன்னேறலாம். அதனால் we have to understand. அதே சமயம் இன்னும் ஒரு லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். ரஷ்யா உக்ரைன் பெரிய போர் நடந்துட்டுருக்கு. அதனால நிறைய வித தடங்கல்கள் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் எடிபிள் ஆயிலே நம்ம நாட்டுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சன்ஃப்ளவர் ஆயில் அங்கேருந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வேற எங்கெல்லாமோ இருந்து வேற எடிபிள் ஆயில்ஸை இம்போர்ட் பண்ணுறோம். இன்னும் புதுசாக எங்கேருந்து வரவழைக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி அதுலேருந்து ஒரு வாய்ப்பும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த நாட்டில் அவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த நாட்டில் நம்மளுக்கும் இன்னைக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஏற்றுமதி நின்றுடுச்சு. அதனால எல்லா சேலஞ்சிலையும் நம்மளும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை தயவு பண்ணி பார்க்கணும். அதில் அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க உங்களோட நாங்களும் மத்திய அரசும் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். தேங்க்யூ வெரி மச். Thank you, ma'am. That was truly a rousing speech. Ladies and gentlemen, I think we can give her a much bigger round of applause than that. Thank you, ma'am. Truly inspiring. We take all of your words to heart. இப்பொழுது CLE நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய திரு R. செல்வம் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். I'd now like to request Sri R. Selvam, Executive Director, CLE, to please deliver the vote of thanks. Thank you. Good evening to you all. We have come to conclusion of today's stakeholders outreach program on trade agreements with the UAE and Australia. Now there is a paradigm shift in the trade and investment policy at the Government of India level. Today's program is to sensitize exporters on immense opportunity available between both the countries. In this occasion, it is my duty to thank each one of the active participants in this event. At the outset, I would like to express my sincere thanks and gratitude to our chief guest, Srimati Nirmala Sitharaman, Honorable Union Minister for Finance and Corporate Affairs, for gracing this occasion and addressing us. Thank you very much, madam. And we also thank Srimati Anupriya Patel, Honorable Union Minister for State of Commerce and Industry, Government of India, and Dr. L. Murugan, Honorable Minister of State for Fisheries, Animal Husbandry, Dairying and Information Broadcasting, for their kind participation as guest of honor. And we also thank through Tangam, through T.M. Anbarasan, Honorable Minister for Micro, Small, Medium Enterprises, Rural Industries, Government of Tamil Nadu, for his kind participation. We also thank all the panelists who actually participated in the morning discussion, and also we thank Sri Santosh Sarangi, DGFT, Department of Commerce, for making the presentation on summary of trade agreements. And also we thank Dr. Sara Kirlav, Counsel General Australia, Sri Sanjay Lekha, Chairman Council for Leather Exports, Dr. A. Shaktivel, Mr. Josh Faunger, Country Head, MD and Foxconn, and Sri A.R. Unnikrishnan, Managing Director, Saint Gobind, for their cross-industry presentations. And also we thank Industry Department, Government of Tamil Nadu, and Additional Chief Secretary, Mr. Krishnan, and also Sri Arun Rai, Secretary, MSME also. And we also thank Dr. M.K. Shanmugha Sundaram, Development Commissioner, MEPS, and Pooja Kulkarni, MD, CEO, Guidance Bureau, for their participation in this morning discussion. And also thank Dr. M. Balaji, Joint Secretary, Department of Commerce, for his active participation in coordinating this entire event. With this, we thank all the senior officials from both the state government and Government of India, and also all media persons for this wonderful participation in this program. Thank you very much. Thank you, sir.
May I now request you all to please rise and stand at attention for the Indian national anthem. தேசிய கீதத்திற்காக உங்கள் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे गाहे तब जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय